இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன்ல உள்ள காபா மைதானத்துல வர 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த தொடர்ல முன்னிலை பெறவும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளவுமே இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறுவது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இதற்காக அடைட்ல இருந்து பிரிஸ்பேனுக்கும் விமானம் மூலம் வந்த இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சிகள்ல ஈடுபட்டுமே இருக்காங்க. முன்னாடி இந்திய அணி வீரர்கள் அடைல்ட் மைதானத்துல இருந்து அடைல்ட் விமான நிலையத்திற்கு ஜெய்ஸ்வாலை விட்டு வந்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது அடைல்ட் ஹோட்டல்ல இருந்து வெளியேறிய இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பேருந்துல ஏறி அடைல்ட் விமான நிலையம் செல்ல தயாராக இருந்திருக்காங்க. சோ அனைத்து வீரர்களுமே வந்தடைந்த நிலையில ஜெய்ஸ்வால் ஓட்டல் அறையிலிருந்து வெளியவே வரலையாம். அவருக்காக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் மற்ற வீரர்கள் சுமார் 20 நிமிடங்கள் வரை காத்திருந்திருக்காங்க. ஆனாலுமே ஜெய்ஸ்வால் வராததால அவரை விட்டு பேருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றது. பின்னர் ஓட்டல் அறையில் இருந்து வெளியே வந்த ஜெய்ஸ்வால் பேருந்து சென்று விட்டதை கண்டு அதிர்ச்சியுமே அடைந்திருக்காரு. தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் ஜெய்ஸ்வாலை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த கார் மூலம் அடைல்ட் விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. சோ அங்கு சென்றவுடன் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் ஜெய்ஸ்வாலை விளாசி இருக்காராம். சோ அது மட்டும் இல்லாம இப்படி பொறுப்பில்லாமல் இருப்பது ரொம்பவே தவறு அப்படின்னு கண்டித்துமே பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் தற்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.